உறவுகளை எப்படி தக்க வைத்துக் கொள்வது? உலகில் நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமென்றால் உறவுகள் தேவை. அது பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், சகோதர சகோதரிகள், பாட்டி, தாத்தா, சித்தி, சித்தப்பா, இவர்களின் பிள்ளைகள், மாமி, மாமா, அம்மா, அப்பா, உடன்பிறப்புகள், பள்ளி, கல்லூரி, ஊர், சமுதாயம், நட்புகள், இவை போன்ற அனைத்து உறவுகளும் நம்மோடு எப்போதும் உறவாட வேண்டும். நம்மோடு எப்போதும் உறவாடி இருந்தால் நமக்கு எல்லாம் சிறப்பாகவே அமையும். இவ்வுறவுகளில் உள்ளார எந்தவித கீறல்களோ வெறுப்புகளோ இல்லாமல் நல் மனதோடு மன தூய்மையோடு நட்புகள் உறவாடி இருந்தால் நோயும் அணுகாது, ஆயுளும் பெருகும். ஆனால் இன்று நம்முடைய சமுதாயம் எப்படி காணப்படுகின்றது? போட்டி, பொறாமை, பதவி, பட்டம், இன்னும் சொத்து, செல்வாக்கு என பல பல போட்டிகளிலே குடும்பங்களிடையே நுழைந்து விட்டது. இதனால் இன்று மருத்துவமனைகளும் மனநல காப்பகங்களும் முதியோர் இல்லங்களும் அனாதை இல்லங்களும் என பெருகிக் கொண்டே போகின்றது. ஆம், இத்தகைய நிலை சமுதாயத்திலும் இல்லங்களிலும் உலகெங்கும் பரவி கொண்டிருக்கின்ற காலத்திலே இதை தெளிவுபடுத்தி இந்நிலையை நல்ல முறையில் மாற்றி அமைக்க வேண்டுமென்றால் ஒவ்வொருவரும் தான் வாழும் சூழலிலே ஒருவரிடம் ஏற்படும் பிரச்சனைகள், மனக்கசப்புக்கள், வெறுப்புக்கள், இன்னுமாக ஏற்படுகின்ற பலவித கீறல்கள் இவற்றையெல்லாம் புரிந்து ஒருவருடைய பிறந்த நாள், அவர்களுடைய பெயர் கொண்ட நாள், திருமண நாள், இப்படியெல்லாம் அவர்களை நல்ல நாட்களை நினைவுகூர்ந்து நேரிலோ தொலைபேசியிலோ அவர்களை சென்று பார்ப்பதோடு உடல் நோயிலும் அவருடைய சுக துக்க காரியங்களில் சந்திப்பதிலும் சற்று உறவாட முயற்சி செய்து கொண்டிருந்தால் நம்மிடையே நோய்களோ பகைகளோ வெறுப்புகளோ குறைந்துவிடும், உறவுகள் வலுப்படும். அதுவரை கொஞ்சம் கொஞ்சம் நாம் முயற்சி செய்தால் நம்முடைய நோய்களெல்லாம் நம்மை விட்டு அகன்று விடும். ஒருவர் நோயின்றி மகிழ்ச்சியோடு வாழ விரும்பினால் இத்தகைய பண்புகளையும் இத்தகைய செயல்களையும் தன்னகத்தே கொண்டு வாழுங்கள். வாழ்ந்து உறவை புதுப்பித்துக் கொள்வோம். பிரிந்த உறவுகளையெல்லாம் ஒன்று சேர்த்து விட்டால், வெறுத்த உறவுகளையெல்லாம் இணைத்து கொண்டால் உடல் நலமோடு பல்லாண்டு வாழ வாய்ப்புகள் கடவுள் தருவார். வாழ்க நல் உறவுகள், வளர்க உடல் நலம்.